ஆண்களே, ஒரு பெண்ணை ஈர்க்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் ஒரே நொடியில் வீணாகிப் போகும். சில குணங்கள் உங்களிடம் இருக்கலாம். நாம் பொதுவாக பெண்களின் விருப்பங்களைப் பற்றி அதிகம் பேசுவோம். ஆனால் அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களைப் பற்றி பேசுவது அதைவிட முக்கியம். நீங்கள் பெண்களின் பார்வையில் கவர்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதைக் காட்டிலும் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. இந்த பதிவில் பெண்கள் ஒரு நொடியில் வெறுத்து ஒதுக்கும் 10 மோசமான பழக்கங்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். சுத்தமின்மை. ஒருவரின் தோற்றம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் தனிப்பட்ட சுத்தம் ஹைஜின் இல்லை என்றால் அது எல்லாவற்றையும் வீணடித்துவிடும். பல் துலக்காமல் இருப்பது, பற்களில் அழுக்கு இருப்பது, நகங்கள் சுத்தமாக இல்லாமல் இருப்பது, வியர்வை நாற்றம், கைகளை கழுவாமல் இருப்பது என எதுவாக இருந்தாலும் அது ஒரு பெண்ணின் மனதை உடனே மாற்றிவிடும். நீங்கள் எவ்வளவுதான் புத்திசாலியாக அல்லது பணக்காரராக இருந்தாலும் நீங்கள் சுத்தமாக இல்லை என்றால் அது ஒரு பெரிய பிரச்சனைதான். உங்கள் உடல் சுத்தமாக இல்லை என்றால் நீங்கள் உங்களைப் பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் கவலைப்படுபவர் இல்லை என்று அர்த்தம். குறுகிய மனப்பான்மை. பெண்கள் திறந்த மனதுடன் பெரிய சிந்தனையுள்ள ஆண்களை விரும்புகிறார்கள். மற்றவர்களின் இனம், மதம், கலாச்சாரம் அல்லது வாழ்க்கை முறையைப் பற்றி தாழ்வாக பேசுவது அல்லது விமர்சிப்பது குறுகிய மனப்பான்மையை காட்டுகிறது. ஒரு ஆணின் குறுகிய மனப்பான்மை ஒரு பெண்ணை மட்டுமின்றி அவரை சுற்றி இருப்பவர்களையும் சங்கடத்திற்கு உள்ளாக்கும். இனவெறி அல்லது மதவெறியுடன் இருக்கும் ஆண்களை பெரும்பாலான பெண்கள் விரும்புவதில்லை. ஏனெனில் இது அவர்களின் எதிர்கால குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் நல்லதல்ல என்று நினைக்கிறார்கள். முட்டாள்தனம். தெரிந்து கொள்ளும் ஆர்வமில்லாமல் முட்டாள்தனமாக இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது. எல்லாவற்றையும் அறிந்தவரைப் போல பேசுவது, மற்றவர்களின் அறிவை மட்டம் தட்டுவது, விவாதம் செய்யும் திறனில்லாமல் உணர்ச்சி வசப்படுவது ஆகியவை முட்டாள்தனத்தை குறிக்கின்றன. உதாரணமாக, ஒரு விஷயத்தில் நிபுணராக இருக்கும் ஒருவரிடம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி வாதம் செய்வது உங்களை ஒரு முட்டாளாகவே காட்டும். ஒரு நல்ல உறவில் இருவருக்கும் சமமான மரியாதை இருக்க வேண்டும். அதை முட்டாள்தனமான பேச்சுக்கள் கெடுத்துவிடும். சலிப்பான குணம். வாழ்க்கையில் ஆர்வம், ஆற்றல், துடிப்பு ஆகியவை இல்லாமல் இருப்பது ஒருவரை சலிப்பானவராக மாற்றும். சலிப்பான மனிதர்கள் மற்றவர்களின் ஆற்றலை உறிஞ்சும் எனர்ஜி வேம்பயர்ஸ் போல இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் எதிர்மறையாக பேசுவது, புதிய அனுபவங்களை மறுப்பது அல்லது ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது போன்றவை சலிப்பை ஏற்படுத்தும். துடிப்புள்ள மனிதர்கள் புதிய ஆற்றலை உருவாக்குவார்கள், மற்றவர்களையும் உற்சாகமாக வைத்திருப்பார்கள். உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் புதிய பொழுதுபோக்குகளை, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நட்புணர்வு இல்லாமல் இருப்பது. ஒருவனுக்கு நல்ல நண்பர்கள் இல்லை என்றால் அவன் உறவுகளில் அதிகமாக ஒட்டிக்கொள்பவனாகவும் அதிகமாக பாசம் காட்டுபவனாகவும் கிளிங்கி பொறாமைப்படுபவனாகவும் இருப்பான் என்று பெண்கள் நினைக்கிறார்கள். அவன் தன்னுடைய நண்பர்களிடமிருந்து பெற வேண்டிய அன்பு, ஆதரவு, பாசம் போன்றவற்றை அவனது காதலியிடம் மட்டுமே எதிர்பார்ப்பான். இது அவளை ஒரு சுமையாக உணர வைக்கும். ஆண்களுக்கு நண்பர்கள் இருப்பது உறவுக்குள் தேவையான தனிப்பட்ட சுதந்திரத்தை உருவாக்கும். முரட்டுத்தனமான நடத்தை. பண்பில்லாமல் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது பெண்களுக்கு பிடிக்காத ஒரு குணம். வயதுக்கு ஏற்ற முதிர்ச்சி இல்லாமல் இருப்பது, எந்த நேரத்திலும் வசை சொற்களை பயன்படுத்துவது, வரம்பு மீறி குடிப்பது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பது ஆகியவை இந்த முரட்டுத்தனமான நடத்தையின் எடுத்துக்காட்டுகள். இந்த நடத்தைகள் உங்களுக்கும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். உதாரணமாக, உடல்நலம் குறித்த அக்கறை இல்லாதது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். இதேபோல் பொறுப்பற்ற மற்றும் முரட்டுத்தனமான செயல்கள் உங்களைச் சுற்றியுள்ள நல்ல மனிதர்களை உங்களை விட்டு விலகச் செய்யும். இப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களை தனியாக இருக்க வைக்கும். எனவே சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்வது மற்றவர்களுக்கு உங்களை மிகவும் கவர்ச்சிகரமானவராக காட்டும். சோம்பேறித்தனம் மற்றும் முன்முயற்சி இல்லாமல் இருப்பது. வாழ்க்கையில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் இல்லாமல் இருப்பது பெண்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். ஒரு ஆண் சோம்பேறியாகவும் எதையும் முயற்சி செய்யாமலும் இருந்தால் அவரிடம் எந்தவிதமான உத்வேகமும் இல்லை என்று அர்த்தம்.
வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்துடன் அதை பின்தொடர்ந்து செல்பவர்கள் மிகவும் கவர்ச்சியானவர்களாக தெரிகிறார்கள். கடினமாக உழைப்பதும் தன்னம்பிக்கையுடன் இருப்பதுமே ஒருவரை முன்னேற்றும். அரகன்ஸ், திமிர் மற்றும் தன்னம்பிக்கையாகிய 2 குணங்களும் பெரும்பாலும் ஒன்று போல் தோன்றலாம். ஆனால் அவற்றுக்கு இடையே பெரிய வேறுபாடு உள்ளது. பெண்கள் இந்த 2 குணங்களையும் மிக எளிதாக பிரித்து அறிவார்கள். தன்னம்பிக்கை என்பது ஒரு நேர்மறையான கவர்ச்சியான குணம். இது ஒருவர் தன்னுடைய அனுபவம், கடின உழைப்பு மற்றும் திறமைகள் மீது வைத்துள்ள உண்மையான நம்பிக்கையின் வெளிப்பாடு. உதாரணமாக, ஒருவன் ஒரு துறையில் சிறந்து விளங்குவதற்காக கடுமையாக உழைத்திருந்தால் அவனது பேச்சு தன்னம்பிக்கையுடன் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை மற்றவர்களை ஈர்க்கும், மேலும் அது நேர்மையாகவும் உண்மையானதாகவும் தோன்றும். ஆனால் திமிர் என்பது முற்றிலும் போலியானது. இது ஒருவனிடம் எந்தவிதமான உண்மையான தகுதியும் இல்லாத நிலையில் அதை மறைப்பதற்காக வாய் பேச்சாலும் ஆர்ப்பாட்டத்தாலும் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பது. திமிருள்ள ஒருவன் மற்றவர்களை மட்டம் தட்டியும் தன்னை மட்டுமே உயர்த்தி பேசியும் தன் குறைபாடுகளை மறைக்க முயல்வான். அவனது பேச்சு, நடத்தை அனைத்தும் போலியான தோற்றத்தை உருவாக்கும். ஆனால் தன்னம்பிக்கை உள்ள ஒருவன் தன் திறமைகளை நேர்மையாக ஏற்றுக்கொள்வதோடு மற்றவர்களின் திறமைகளையும் மதித்து நடந்து கொள்வான். எனவே திமிர் ஒருவரை தனிமைப்படுத்தி உறவுகளை சிதைக்கும். ஆனால் தன்னம்பிக்கை ஒருவரை மற்றவர்களிடம் நம்பகமானவராகவும் பாராட்டத்தக்கவராகவும் மாற்றும். சுயநலம். ஒருவர் தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து மற்றவர்களின் உணர்வுகள் அல்லது தேவைகளை பற்றி கவலைப்படாமல் இருப்பது சுயநலம் ஆகும். இது ஒரு குழந்தைத்தனமான குணம். குழந்தைகளுக்கு தங்கள் தேவைகள் உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதுபோலவே சுயநலமுள்ள ஆண்களும் தங்கள் நலன், ஆசை மற்றும் தேவை ஆகியவற்றிற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பார்கள். உண்மையான முதிர்ச்சி என்பது தன்னலமில்லாமல் மற்றவர்களையும் அரவணைப்பதுதான். ஒரு ஆண் முதிர்ச்சி அடையும் போது அவன் தன் குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூகத்தை பற்றியும் சிந்திக்கத் தொடங்குவான். சுயநலம் ஒரு உறவுக்குள் நுழைந்தால் அது விரிசலை ஏற்படுத்தும். ஒரு உறவு என்பது ஒருதலை பட்சமாக இருக்க முடியாது. அது இருவரும் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் அன்பையும் ஆதரவையும் சார்ந்தது. ஒருவர் மட்டுமே வாங்கிக் கொண்டு கொடுக்காமல் இருந்தால் அந்த உறவு ஆரோக்கியமாக இருக்காது. ஒரு உறவு மகிழ்ச்சியாகவும் நீடித்ததாகவும் இருக்க வேண்டுமென்றால் இருவருமே ஒருவருக்கொருவர் கொடுத்து பகிர்ந்து வாழ வேண்டும். ஏமாற்றுதல் மற்றும் பொய் சொல்லுதல். ஒரு உறவில் மிகவும் அத்தியாவசியமான அம்சம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு உறவு அஸ்திவாரம் இல்லாத கட்டிடத்தை போன்றது. ஏமாற்றுதல் மற்றும் பொய் சொல்லுதல் ஆகியவை இந்த நம்பிக்கையை ஒரே நொடியில் உடைத்துவிடும். முதலில் நாம் சின்ன சின்ன பொய்களிலிருந்து தொடங்குகிறோம். ஒரு சிறிய பொய் இன்னொரு பொய்யை உருவாக்க வழிவகுக்கிறது. இது காலப்போக்கில் ஒரு பழக்கமாக மாறி பெரிய பொய்களைச் சொல்வதற்கு நம்மை தயார் செய்கிறது. இந்த சங்கிலி தொடர் பொய்கள் உங்களைச் சுற்றியுள்ள முக்கிய நபர்களுடனான உங்கள் நம்பிக்கையை முழுவதுமாக கெடுத்துவிடும். ஒரு துரோகம் அல்லது ஏமாற்றத்தை ஒருவேளை மன்னித்துவிட முடியும், ஆனால் அதை மறப்பது என்பது மிகவும் கடினம். அந்த நிகழ்வு எப்போதும் மனதில் ஒரு கசப்பான நினைவாக தங்கிவிடும். இதன் விளைவாக அந்த உறவில் எப்போதும் ஒருவித சந்தேகமும் வலியும் இருக்கும். இருவருக்கும் இடையில் இருந்த வெளிப்படைத்தன்மை முற்றிலுமாக காணாமல் போய்விடும். எனவே ஒரு உறவு நீண்ட காலம் நீடிக்க வேண்டும் என்றால் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பது மிக முக்கியம். உங்களின் ஒவ்வொரு செயலும் வார்த்தையும் நம்பிக்கையை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருமுறை இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இந்த 10 பழக்கங்களும் ஒரு பெண்ணை ஒரு நொடியில் உங்களை விட்டு விலகிச் செல்ல வைக்கும். இந்த குணங்கள் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் அவற்றை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது உங்களின் உறவுகளுக்கு மட்டுமல்ல, உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியம். உங்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் விரும்பும் பெண்களை மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஈர்க்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.